கிருஷ்ணரை பார்க்குறதே ஒரு தனி சந்தோஷம்தான். அதுலேயும் இந்த புல்லாங்குழல் இசை நம்ம மனசையே வருடிரும். சரி, இப்போ கிருஷ்ண ஜெயந்திக்கு எப்படி குட்டீஸ்க்கு கிருஷ்ணா மேக்கப் போடுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். நீங்கள் எந்த மேக்கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட்டு ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். ஏன்னா அந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீம் நம்ம ஃபேஸில் இருக்க நம்ம ஸ்கின்ல இருக்க ஈரப்பதத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கு மேலே மேக்கப் போடும்போது அது லாங் டைமாக சஸ்டைன் ஆகும். அது ஒரு விஷயம். இப்போது மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போட்டதுக்கு அப்புறமேட்டு நான் ஃபவுண்டேஷன் ஜஸ்ட் ஒரு 5 ட்ராப்ஸ் மட்டும் வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக டேப் பண்ணுறேன். அப்படியே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பாஞ்சு வச்சுருக்கேன் நான். ஸோ 5 ட்ராப்பே போதும் குட்டி குழந்தைங்களுக்கு, ரொம்ப அதிகமாகலாம் போடணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா ஈவனாக டேப் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம கையால் பண்ணும்போது அவங்களுக்கு அது ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமேட்டு நம்ம காம்பேக்ட் பவுடர் போடணும். ஸோ காம்பேக்ட் பார்த்தீங்கன்னா லைட்டாக அவங்க ஷேடில் இருக்க மாதிரியே நான் வச்சுருக்கேன். நார்மல் ஸ்கின் டோன் கலர்னு கேட்டாலே ஒரு நல்ல காம்பேக்ட் பவுடர் நமக்கு கிடைக்கும். அதையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஐ ஷேட் போடணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிருஷ்ணாக்கு. அவங்களோட கண்ணை தான் எல்லாரும் நோட்டீஸ் பண்ணுவாங்க கிருஷ்ணாக்கு. ஸோ நம்மளும் அந்த கண்ணை ரொம்ப அழகாக அதை மேக்கப் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பிங்க் கலர் ஐ ஷேட் கொடுத்துட்டு அது மேலேயே ஒரு லைட்டாக ஒரு க்ரீன் ஷேடும் கொடுக்குறேன். லைட் க்ரீன் ஷேடு, அதனால தான் அந்த மாதிரி இருக்குது. ஸோ லைட் க்ரீன் ஷேடும் கொடுத்து அதுக்கு மேலே ஒரு கோல்டன் ஷேடும் நான் கொடுக்குறேன். ஏன்னா கண் ரொம்ப பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல்டன் ஷேடும் நான் ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துருப்பேன். அந்த இடத்துல பாருங்கள், இனி அடுத்து ஒரு சின்ன அவுட்லைன் கண்ணுக்கே கொடுப்பேன். அது கோல்டன் ஷேடில் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம ஐப்ரோஸ் வரையணும். ஏன்னா குட்டி குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி ஐப்ரோஸ் இருக்காது, கம்ப்ளீட்டாக நம்ம தான் வரையணும். ஸோ நான் இங்கே ட்ராவே பண்ணுறேன், ஐப்ரோஸ் ட்ராவே பண்ணுறேன். இப்போ நம்ம ஐப்ரோஸ் த்ரெட்டிங்லாம் பண்ணுறவங்களுக்கு பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பட் இந்த குழந்தைங்களுக்கு குட்டி குழந்தைங்களுக்குலாம் பண்ணும்போது ஐப்ரோஸ் இருக்காது. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணி ஈவனாக அந்த ஐப்ரோ பென்சில் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். நான் காஜல் வச்சே பண்ணுறேன். ஸோ பின்னாடி நல்லா டார்க்காகவும் ஃப்ரண்ட்டில் லைட்டாக இருக்க மாதிரியும் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஐப்ரோஸ் வரைஞ்சிட்டு பார்க்கும்போது ஏதோ ரொம்ப டார்க்கான இருக்க மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். பட் ஃபைனல் மேக்கப் முடிக்கும்போது ஹைலைட்டர்லாம் போட்டு முடிக்கும்போது அது தேவையான அளவு தான் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் இருக்கும். இப்போ அடுத்து ஐ லைனர் போடுறேன். ஐலைனர் அதுவும் வரைய தான் வேணும் அவங்களுக்கு. நல்லா கண்ணில் ஒரு மீன் கண் மாதிரி நல்லா இழுத்து விடணும் அங்கே வரைக்கும். அப்போ தான் அது பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்கும் ஃபைனல் மேக்கப் முடிக்கும்போது. ஸோ ஐலைனர் போட்டுட்டு அடுத்து காஜலும் போடுறேன். 2 கண்ணுக்கும் நான் ஐலைனர் போட்டுட்டேன். இப்போ காஜல் கண்ணு கீழே போடுறேன். இந்த காஜல் போடும்போது குழந்தைங்களுக்கு இந்த வாட்டர் லைனில் போடும்போது கண்டிப்பாக கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும். ஸோ ஸ்மட்ச் ஃப்ரீ காஜல் வாங்கிக்கிட்டிங்கன்னா கலையாமல் இருக்கும். அது என் பாப்பாக்கும் இப்போ கண்ணிலேருந்து தண்ணி வந்துருச்சு. ஆனாலும் நான் ஸ்மட்ச் ஃப்ரீ வச்சுருக்கிறதுனால அது கலையாமல் இருக்கும். இப்போ 2 கண்ணுக்கும் இதே மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் நான் இந்த மாதிரி ஸ்டிக் லிப்ஸ்டிக் தான் வாங்குவேன். எப்பயும் ப்ரஷ் லிப்ஸ்டிக் வாங்க மாட்டேன். ஏன்னா குட்டி பசங்களுக்கு என்ன ஆகும்னா அது பல்லுல எல்லாம் ஒட்டிக்கிற மாதிரி ஆயிடுது அவங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் லிப்ஸ்டிக் வாங்கினீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். லிப்ஸ்டிக்கும் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிங்க் ஷேடில் இருக்க மாதிரி போட்டுட்டு நான் லைனரும் போட்டுக்கிறேன். லிப் லைனரும் அதுக்கு நான் போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ ஃபேஸ் மேக்கப் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம ஹைலைட் பண்ணணும். எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணுற இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புருவத்துக்கு மேலே, மூக்கில், அப்புறம் ஸ்ட்ரோக் லைனில், முட்டு வாயில், இந்த 4 இடத்துலையும் தான் மெயினாக ஹைலைட் பண்ணணும். நான் புருவத்துக்கு மேலே பண்ணிட்டேன், மூக்குலேயும் பண்ணிட்டேன். ஸ்ட்ரோக் லைனுங்கிறது இதுதான். இந்த ஸ்ட்ரோக் லைன்லேயும் நான் பண்ணிவிட்டு கீழே முட்டு வாயிலையும் பண்ணிட்டேன். இதுவே இனஃப் தான். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெவியாக மேக்கப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேக்கப் பண்ணும்போதே நல்லா ஹைலைட்டடாக பாருங்கள், இப்படி பளிச்சுன்னு இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம கிருஷ்ணருக்கே உண்டான அந்த புருவத்துக்கு மேலே அவர் வரைஞ்சிருக்கிற அந்த அழகான அந்த ஓவியம், அது அப்படி தான் சொல்லணும் நம்ம, அதையும் அழகாக வரைஞ்சி விடுறேன் நான். ஸோ இது கிட்டத்தட்ட சங்கு மாதிரியே தான் அவர் போட்டிருப்பாரு. நான் அதனால் அதுவும் நான் அந்த மாதிரி போட்டு விட்டுடுறேன். போட்டு விட்டுட்டு இந்த ஒயிட் ஷிங்கார் வச்சு நான் போட்டுடுறேன். போட்டுட்டு அதுக்கு மேலே நான் அந்த மெரூன் ஷிங்காரும் ஒரு டாட் வச்சுப்பேன். நீங்கள் கீழே கண்ணம் வரைக்கும் போடணும். நான் ஃபஸ்ட்டு புருவத்துக்கு மேலே இருக்கிறது மட்டும் போட்டுடுறேன். கண்ணத்துக்கு எப்படி போடணுங்கிறத நான் அடுத்து காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒயிட் ஷிங்காருக்கு மேலே நான் அந்த மெரூன் கலர் சாந்து போட்டும் லைட்டாக ஒரு டாட் வச்சுக்கிறேன். ஸோ ஹைலைட்டடாக இருக்கும். இப்போ கன்னத்தில் பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி ஷிங்கார் வச்சு வரையாமல்
நான் வந்து ஒரு பொட்டு, அழகான ஒரு கலர் பொட்டு ஒட்டி அதை சுற்றி ஒரு பூ மாதிரி போட்டுக்கிறேன். ஏன்னா கிருஷ்ணனோட கன்னத்துலேயும் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அவர் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து அதையும் பண்ணிக்கிறேன். இந்த அழகான பொட்டையும் நான் வந்து அது மாதிரி பண்ணி சுத்தமாக சுற்றி பூ இருக்க மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அது அவங்கவுங்க இஷ்டம். ஆரம்பிக்கும் போதே கரெக்டாக போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் முதல்ல புள்ளி மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பூவாக ஆக்கிக்கிறேன். ஸோ ஃபைனல் அவுட்புட் வந்து இந்த கண்ணுக்கு இந்த மாதிரி தான் இருந்தது. இந்த சைடு கண்ணுக்கும் அதே மாதிரி நான் மேலே வந்து வரைஞ்சி வச்சுக்கிட்டேன். எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நடுவில் வந்து அவரோட நாமம் போடணும். ஸோ அந்த நாமத்துக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி யூஸ்வலாக எப்படி நம்ம பார்ப்போமோ அதே மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். ஆனால் நான் ஒயிட் கலர் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம ஊர் சைடில் ஒயிட் கலரில் தான் வந்து போடுவாங்க. அதனால ஒயிட் கலர் போட்டிருக்கேன். இது நார்த் சைடில் நீங்கள் பார்க்கும்போது மெரூன் கலரும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி பண்ணாலும் கிருஷ்ணர் ரொம்ப அழகு தான். ஸோ வந்து அவரோட நாமத்தையும் போட்டுடுறேன் நான் கம்ப்ளீட்டாக. போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த பொட்டு அந்த எல்லா லுக்கும் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ பாருங்கள், இதுதான் வந்து அந்த லுக் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ வந்து நான் மேலே வந்து டர்பன் வைக்கணும். வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் பாசி போட்டுக்கிறேன். ஏன்னா டர்பன் வச்சதுக்கப்புறம் பாசி போட வராது. அதனால டர்பன் வைக்கிறேன். இப்போ டர்பன்றது தனியாக நான் வாங்க மாட்டேன். நான் என்கிட்ட இருக்க ஷாலையே இந்த மாதிரி மேலே ஒரு ஃப்ளீட் மாதிரி மடிச்சுக்கிறேன். அழகாக ஒரு டர்பன் நம்மளே இந்த மாதிரி சுருட்டி மேக் பண்ணிக்கலாம். என்னோடதுல வந்து பார்டரில் வந்து இந்த மாதிரி பாசி மணிலாம் வச்சு ஒர்க் பண்ணியிருந்தது இந்த ஷாலு. அதனால நான் அப்படியே சுருட்டி பண்ணியிருக்கேன். இப்படி தான் ஃபஸ்ட்டு வச்சு நம்ம எப்படி தலைப்பாக கட்டுவோம் அதே மாதிரியே வந்து கட்டிட வேண்டிதான். ஸோ இந்த மாதிரி சுற்றி அங்கங்கே அப்பப்போ சுருட்டி விட்டு கட்டுங்க. அப்படியே நேரடியாக கட்டினா அதோட அழகு வந்து தெரியாது. ஸோ இந்த மாதிரி சுருட்டி விட்டு கட்டும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ண ஷால் இல்லாட்டி கூட நீங்கள் வந்து ஒரு பார்டர் லைன் வச்ச ஷால் எடுத்தாலும் மேலே வந்து அழகாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணி நான் வந்து சொருக்கி விட்டுடுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. கட்டி முடிக்கும் போதே அழகாக இருக்குது. இதுக்கப்புறம் அந்த டர்பனை அழகுபடுத்துறது இன்னும் ஒரு தனி அழகு. நான் வந்து என்னோடய பாசி ஒன்று நான் வச்சுருக்கேன். அது வந்து நான் வந்து ஒரு செட், அது குண்டலத்தோடு இருக்கும். அது வந்து முத்தில் பண்ண செட்டு. அதை தான் இந்த இதில் வந்து பண்ண போகிறேன். இந்த டர்பனில் வந்து அதை வச்சு அலங்காரம் பண்ண போகிறேன். சரி பாருங்கள், இது வந்து ஆக்சுவலி ஒரு பாசி தான். இதை வந்து நான் ஒரு ஊக்கு வச்சு அந்த டர்பன்லேயே குத்தி வைக்க போகிறேன். அது எப்படி குத்திருக்கேன் அப்படிங்கிறத நான் ஒரு ஃபோட்டோவாக காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பின்னாடி வந்து அதோட எண்ட் பாயிண்ட்டை கொண்டு வந்து குத்தி வச்சுருக்கேன். அவங்க தலையில் குத்திடாமல் கரெக்டாக நீங்கள் குத்தி விட்டுறணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். முக்கியமான மயிலிறகு, நம்ம மனசை வருடுற மயிலிறகையும் மாட்டி விட்டுருங்க அவங்களுக்கு. அதோட வந்து ஒட்டியானம் என்னெல்லாம் போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, என்ன அழகழகான ஆர்னமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு போடணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் போட்டுக்கலாம். இந்த மேக்கப் ஆரம்பித்ததுலேருந்தே சேட்டை பண்ணிட்டு தான் இருக்காங்க இவங்க. கண்ணன் சேட்டை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சேட்டை பண்ணிகிட்டே தான் மேக்கப் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து ஃபுல் லுக்கு. பாருங்கள் எப்படி இருந்தது கிருஷ்ணர் மேக்கப் அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து கமெண்ட்டாக போடுங்க. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். லைக்ஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்களும் பார்த்துட்டு இதே மாதிரி மேக்கப் பண்ணும்போது ஈஸியாகவும் இருக்கும். குழந்தைங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க இந்த மாதிரி மேக்கப் பண்ணும்போது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னும் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா PowerGlass ப்ரொடக்ஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.